ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எச்சரிக்கை, மிக அவசர பதிவு. தயவு செஞ்சு இதை பார்க்காம படிக்காதீங்க. ஏங்க நான் இப்படி கொடுத்துருக்கிறேன்? அர்த்தம் இருக்குதுங்க. நான் இப்ப கொடுத்துருக்க ஸ்டடி பிளான் படி டெய்லி உங்களுக்கு சொல்ல அகராதி என்னங்க சொல்லியிருக்கேன்? டெய்லி 2 பேஜஸ் படிக்கணும். ஆமா தானங்க? எவ்வளவு இருக்குது பாருங்க. 402 பக்கங்கள் இருக்கு. அப்ப டெய்லி நீங்க 2 பேஜஸ் படிச்சுதானங்க ஆகணும். ஆனா அதை ஒருத்தவங்க கேக்குறாங்க, இது எப்படி மேம் படிக்கிறது, எனக்கு புரியலன்னு. அதுக்கான இந்த விளக்கம் தாங்க. இது தெரியாம தயவு செஞ்சு படிக்காதீங்க. இனி எக்ஸாமுக்கு இது தெரியாம நீங்க படிச்சீங்கன்னா பாஸும் ஆகவும் முடியாது. இனி அவங்க கேக்குற எல்லா கேள்வியும் ரொம்ப கடினமா இருக்கு. எப்படி வேணாலும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? அதனால இது எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். தயவு செஞ்சு கவனிச்சுக்குங்க. நல்லா கிளாரிட்டியா எப்படி சொல்றேங்கிறத ஃபர்ஸ்ட் கவனிங்க. பாருங்க, அயர் சொல் தமிழ் சொல்னு கொடுத்துருக்காங்களா? அக்கசாலை, அதுக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? மாழை பணியகம். இதை நீங்க அப்படியே மொட்டை மனப்பாடம் அப்படியே ஷார்ட்கட்ல பண்ணக்கூடாதுங்க. மாழை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நாணயம் அல்லது உலோகம் உருவாக்கும் இடம்ங்க. புரியுதுங்களா? உருவாக்கக்கூடிய இடம். நம்ம கழுத்துல போற மாலைன்னு நினைச்சுக்க போறோம். அது குண்டு லகரம், அதாவது வகர லகரம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நாணயம் அல்லது உலோகம் உருவாக்கும் இடம் தான் மாலை பணியகம். இனிமே படிக்கக்கூடியது எல்லாம் இப்படிதாங்க நீங்க படிச்சாகணும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு இனிமே இத அப்படியே மனப்பாடம் பண்றதோ, யாராவது ஷார்ட்கட் சொல்லி தராங்க, ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அக்கசாலைக்கு மாலை பணிகாம்னு ஓகே, ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதோட அர்த்தம் தெரியாம இப்போ அக்கசாலை நீங்க இந்த சைட் கொடுத்துட்டு இங்க உங்களுக்கு நாணயம்னு கொடுத்துறாங்க. அப்ப எப்படி நீங்க சூஸ் பண்ணுவீங்க? அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி படிக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளுமே செதுக்கி வச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் பண்ணாம படிக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப அவசர அவசரமா உங்களுக்காக தான் நான் பாயிண்ட்ஸ் கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. இப்படி ஒருத்தவங்க கேட்டோடனே ஓகே, அவங்க அந்த நாளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அவங்க டைம் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானதுன்னு தான் அவசரமா இந்த பதிவை நான் உங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இப்போ அக்க சூத்திரம் அப்படின்னா உருத்திராக்க மாலை. உருத்திராக்க மாலை புரியுதுங்களா? இப்படி மனப்பாடம் பண்ணலாமா? ருத்ராட்ச மணி மாலை, ருத்ராட்சம் இருக்குது இல்லைங்க, ருத்ராட்ச கொட்டை இருக்குது இல்லைங்க, அந்த மணி மாலை தான் உருத்திராக்க மாலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அக்க சூத்திரம். புரியுதுங்களா? எப்படி படிக்கணும்னு புரியுதுங்களா? இது உங்களுக்கு சுத்தமாவே தெரியல மேம், எப்படி படிக்கிறதுன்னு ஐடியாவே இல்லைன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த அவசர பதிவு. நீங்க இன்னைக்கு படிச்சுதான் ஆகணும் இந்த 2 பேஜஸ். அக்கதம், அக்கதம்னா பொறி தவசம். அக்கதம்னா பொறி தவசம். தானியம் அல்லது உணவு பொருள். என்னங்க? தானியம் அல்லது உணவு பொருள். இது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இப்படிதாங்க ஒவ்வொன்றையுமே படிக்கணும். ஒரு பேஜுக்கே ஒரு 15 இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் இருக்கும். அப்ப டெய்லி 30 வார்த்தைகள் தான் நீங்க படிக்க போறீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்குது எக்ஸாம்ல. நீங்க இப்படிதான் படிச்சாகணும், வேற வழியே இல்ல. நீங்க இன்ஸ்டியூட் போனா கூட இவ்வளவு தெளிவா யாராவது சொல்லி தருவாங்களான்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? நீங்க இப்படிதான் படிச்சாகணுங்க. அது போக ஆட்சி சொல் அகராதியில என்ன கொடுத்திருக்காங்க? இப்ப ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துட்டு அதற்கு இணையான தமிழ்ல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரிதான் கொடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? அதை நீங்க அப்படியே ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கோங்க. இதுக்காக தான் நான் ஷார்ட்கட் கிளாஸ் யாராவது ஜாயின் பண்றீங்களான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு தனி மனுஷியால இது பண்ணி முடிக்க முடியாதுங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஒரு 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அதனாலதான் நான் இது முடிஞ்சா 2000 rupees 2000 rupees சார்ஜ் பண்ணி நான் இதுக்காக ஒரு 2 ஆளுங்களை 2 ப்ரொஃபஸரை ஹெல்ப் கேட்டிருக்கேன். அவங்க பார்ட் டைமா நான் கண்டிப்பா ஒர்க் பண்ணி தரேங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குறைஞ்சதாவது ஒரு 50 நபர்களாவது இருக்கணும்ல. அப்பதானே அவங்களுக்கு ஒரு வருஷம் நீங்க படிக்க போறீங்க. அவங்களுக்கு அப்பதானே என்னால சேலரி கொடுக்க முடியும். இது அதனாலதான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். யாருமே கேட்கல, ஒரு 5 பேர் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, யாருக்கும் விருப்பம் இல்ல போல, வேணும்னா அவங்க கேட்டுக்கணும்னு நான் விட்டுட்டேன் நானு. அதனாலதான் உங்களுக்கு உங்க பொறுப்புலயே கொடுத்து நீங்களே படிங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். புரியுதுங்களா? இது யூஸ் பண்றது பண்ணாதது அவங்க இங்க இஷ்டம். இது என்னோட சஜஷன் இல்ல. எனக்கு என்னன்னா, நீங்க ரொம்ப என்னை ஒவ்வொருத்தரா கேட்டுட்டே இருக்கிறதுனாலதான் இது நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டு ஏற்பாடு பண்ணேன். பட் 5 பேருக்கு மேல கேட்கல, அதனால நான் விட்டுட்டேன். புரியுதுங்களா? யாராவது இப்போ ஒரு வருஷத்துக்கு சும்மா யாராவது பண்ணி தருவாங்களா? அவங்க ஒரு ப்ரொஃபஸர், அவங்க ஒர்க்குக்கு போயிட்டு பார்ட் டைம் போயிட்டு அது எல்லாமே அவங்க பண்ணுமா இல்லையா? இது உங்களுடைய இஷ்டம் தான். இப்ப இப்படிதாங்க படிக்கணும். அது முடியாததுனாலதான் நான் உங்களுக்கு இந்த இது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படிதான் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஆட்சி சொல்லகராதிக்கு ஷார்ட்கட் நான் இது கொடுத்துருக்கிறேன் பாருங்க. என்னோட ஷார்ட்ஸ் போய் பாருங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஷார்ட்ஸை வேணா நான் ஷேர் வேணா கூட பண்ணி விடுறேன். அதை பார்த்துட்டு அதன் படி படிங்க. டெய்லி படிக்கணுங்க. ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி படிச்சீங்கன்னா 100% வேலை எடுக்க முடியும். ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நீங்க அந்த ஆர்டர் வாங்கும் போது அதோட சந்தோஷமே தனிங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. புரியுதுங்களா?
சரிங்க, நல்ல தைரியமா இருங்க, தைரியமா படிங்க. ஃபர்ஸ்ட் நாளே இப்படி தளர்ந்து போயிட்டீங்கன்னா எப்படி நெக்ஸ்ட் டே படிப்பீங்க? நான் அப்புறம் வந்துட்டு இப்ப உங்களுக்கு ரிவிஷன் வேற கொடுப்பேன் நாளைக்கு. அப்பவே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து கிளாரிட்டி ஆயிரும். இப்ப அறகுறையா படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ரிவிஷனுக்கு 100% நீங்க ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். டெய்லி ரிவிஷன் பண்ணணும். டெய்லி வந்துட்டு நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். லைவ் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட், எல்லாத்துக்கும் ஃப்ரீ டெஸ்ட் தான். தயவு செஞ்சு லைவ்ல வந்துருங்க, லைவ்ல வந்துருங்க. மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. லைவ் டெஸ்ட் வந்துருங்க, லைவ் ஃப்ரீ ரிவிஷன் வந்துருங்க. நான் வந்து என்னோட இன்ஸ்டியூட் போய் நான் படிச்சப்ப கூட எனக்கு இவ்வளவு வசதிகள் கிடைக்கல. நான் அப்ப நினைச்ச ஒரே விஷயம், எனக்கு கிடைக்காத எல்லா விஷயங்களும் யூடியூப் மாணவர்களுக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ரிவிஷன் ஆகட்டும், அந்த ஓரல் டெஸ்ட், உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ஆகட்டும், எல்லாம் பண்ணி கொடுக்கணும். டெய்லி கொண்டு போயிட்டோம்னா இவங்க கண்டிப்பா மனசு தளராம படிச்சிருவாங்க அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலையில தான் நான் இந்த இனிஷியேட்டிவ் நான் எடுத்துக்கிறது காரணமே இதுதான். புரியுதுங்களா? எல்லாரும் நல்லா படிங்க. கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆக முடியும். என்னை நம்பி படிக்கிறவங்கள 100% ஆக்கிரணுங்கிறது என்னோட ஒரே குறிக்கோளா இருக்கு. புரியுதுங்களா? நீங்களும் மனசு தளராம படிங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கம். இதுக்கு மேலேயாவது தைரியமா படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.